நேற்றுலேருந்து உங்களுடைய சிஸ்டர்ஸோ உங்களோட பிரதர்ஸோ இல்லை உங்களோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் துபாயிலேருந்து நிச்சயமாக கால் பண்ணி இந்த நியூஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் கவலைப்பட்டு உட்காந்துருப்பீங்க. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பயங்கர போர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் யூஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இப்படி அட்டாக் பண்ணும்போது ஈரான் வந்து ஏன் சம்மந்தமே இல்லாமல் துபாயை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் வந்து ஒரு கூட்டணி மாதிரி ஒரு யூஎஸ்ஏவோட கூட்டணி வச்சிருக்காங்க. பட் டைரெக்டாக வார் இல்லை அப்படின்னாலும் யூஎஸ்ஏவோடைய மிலிட்ரிஸோட சில ஆக்டிவிட்டீஸ் வந்து துபாய் மூலியமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்தந்த பிளேஸ் எல்லாமே அட்டாக் பண்ணதான் ஏர் ஸ்ட்ரைக் வந்து துபாயில் நடந்திருக்கே தவிர தனிப்பட்ட முறையில் எதுவும் வார், அதாவது ஃபுல் ஃபிளெஜ்டு வார் வந்து துபாயில் எதுவும் நடக்கல. ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது பயந்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப சேஃபாக இருங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபுல் ஃபிளெஜ்டு வார் வந்து அங்கே எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. கூடிய சீக்கிரம் இந்த வார் எல்லாமே முடிஞ்சு எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்பிடும். முதல்ல இந்த வார் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1979 பார்த்தீங்கன்னா ஈரானுடைய கவர்மெண்ட் வந்து ரெவல்யூஷனில் மாறுது. அப்படி ரெவல்யூஷன் பண்ணி கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் வந்து யூஎஸ்ஏக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அண்ட் இஸ்ரேலுக்குமே சப்போர்ட் ஃபுல்லாக கொடுக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுதம் வந்து ஈரான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ்ஏ வந்து அதை பயங்கரமாக கண்டம் பண்ணியும் இவங்க அதை கேட்காம அணு ஆயுதங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்க டென்ஷன் ரொம்ப அதிகமாகி இன்னைக்கு யூஎஸ்ஏ வந்து இஸ்ரேலோட சேர்ந்து இறங்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்பிடும். எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்கிறேன். ஸோ துபாயில் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.